எக்ஸலில் டேட்டா டேபில் சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் அட்வான்ஸ்டு ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த டேட்டா செட் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டேட்டா செட்டில் இருக்கிற இதே ஹெட்டரை தான் மேலே ஃபில்டர் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியாவுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அட்வான்ஸ்டு ஃபில்டர் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா 2 பக்கம், அதாவது சோர்ஸ் டேட்டா செட்டில் என்ன ஹெட்டர் இருக்குதோ அதே ஹெட்டிங் நீங்கள் க்ரைட்டீரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். எந்த விதத்துலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு 3 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று ரீஜன், இன்னொன்று ப்ராடக்ட், அண்ட் பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ரேஞ்சில் டேட்டா, சோர்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய என்டையர் டேட்டாவை ஜஸ்ட் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் க்ரைட்டீரியா ரேஞ்சில் க்ரைட்டீரியா இருக்கக்கூடிய அந்த செல் ரெஃபரன்ஸ் வித் ஹெட்டரோடு சேர்த்து நாம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆக்ஷனை நாம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபில்டர் ரிசல்ட் இந்த சோர்ஸ் டேட்டாலே ஆஸ் அ லிஸ்ட்டாக காமிக்கணுமா, இல்லை ஒரு புது லொக்கேஷனுக்கு கொண்டு போய் வைக்கணுமா அப்படிங்கிறத இங்கே நாம் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி வைக்கணுமாங்கிறத இங்கே அந்த ரெஃபரன்ஸை கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். பட் நமக்கு ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படிங்கிறதே கொடுத்தாச்சு. யூனிக்கான ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, தேவை அப்படிங்கிற பட்சத்தில் யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போ நம்ம கொடுத்த ரீஜன் பேஸ் பண்ணி, ப்ராடக்டை பேஸ் பண்ணி, அண்ட் டோட்டல் அமௌண்ட் கிரேட்டர் தென் 1 lakhக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் அமௌண்ட். ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவை வச்சு இந்த டேட்டா செட் நமக்கு பக்காவாக ஃபில்டர் பண்ணி வந்திருக்கு. நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அட்வான்ஸ்டு ஃபில்டரோட ஒரு சின்ன சாம்பிள் தான். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நிறைய விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அட்வான்ஸ்ட் ஃபில்டரை யூஸ் பண்ண முடியும்.